திருப்பாவை பாசுரம் 18. நேற்றைய நாள் பாசுரத்தில் கண்ணபிரான் வீட்டிற்கே சென்ற ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள் நந்தகோபனையும் யசோதா பிராட்டியையும் கண்ணபிரானையும் பலதேவனையும் எழுப்பினார்கள். இன்றைய 18ஆம் நாள் பாசுரத்தில் கண்ணபிரானுடைய மனைவியும் நந்தகோபனுடைய மருமகளும் ஆகிய நப்பின்னையை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மதம் சிந்தும் கன்னங்களை கொண்ட யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத வலிமையான தோள்களை கொண்டவனுமான நந்தகோபாலனின் மருமகளே, அழகிய மனம் வீசக்கூடிய கூந்தலை கொண்ட நப்பின்னையே, கதவை திற. 4 திசைகளிலும் கோழிகள் கூவத் தொடங்கிவிட்டன. குறுக்கத்தி என்று சொல்லக்கூடிய மாதவி பந்தலின் மேலே குயிலினங்கள் எல்லாம் அமர்ந்து கூவ ஆரம்பித்து விட்டன. இதோ பார், பொழுதே விடிந்து விட்டது. பந்து விளையாடக்கூடிய மென்மையான விரல்களை கொண்ட நப்பின்னையே, உன்னுடைய கணவனுடைய பெயரை பாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். உன்னுடைய செந்தாமரை போன்ற அழகிய கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் ஒளி இசைப்ப மெதுவாக வந்து கதவை திறந்து விடு என்று நப்பின்னையை கதவை திறக்கச் சொல்லி பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள். இந்த பாடலில் அமைந்திருக்கக்கூடிய தத்துவார்த்தமான கருத்து என்னவென்றால், இறைவனை நேரடியாக அணுகுவதை காட்டிலும் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான பிராட்டியை அணுகி அவள் மூலமாக அருள் பெறுவது என்பது கூடுதல் சிறப்பு. இது வைஷ்ணவத்தில் சொல்லப்பட்ட ஒரு தத்துவார்த்தமான கருத்து. அந்த கருத்தை உள்ளடக்கிய அழகான பாடல்தான் இன்றைய 18ஆம் நாள் பாசுரம். நன்றி.